தரல அவங்க வீட்லயே சமையல் கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்க இருக்க எல்லாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த கிளாஸை இழுத்து மூடிடுறாங்க. அதே டைம்ல இவங்க ஹஸ்பண்ட் வேலை செய்யற கம்பெனில ஸ்ட்ரைக் வந்திருக்கும். அதனால கம்பெனியை இழுத்து மூடிடுறாங்க. இவருக்கு வேலையும் போயிடுது. ஸோ இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சமையல் குறிப்பை பற்றி நான் ஒரு புக்கை எழுத போகிறேன், அது ஓகேவான்னு கேட்குறாங்க. அவரும் ஓகே சொல்கிறார். ஸோ இதை பப்ளிஷ் பண்ணுறதுக்காக பத்திரிகையாளர்கிட்ட போய் கேட்குறாங்க. ஆனால் அவர் ஏற்கனவே பப்ளிஷ் பண்ணி கொஞ்சம் ரீச் ஆன புக்கை மட்டும் தான் இங்கே பிரிண்ட் பண்ண முடியும், பப்ளிஷும் பண்ண முடியும் சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டு இவங்களை அசிங்கப்படுத்திடுறாங்க. ஸோ இதை அவங்க கேட்டதுமே கோவப்பட்டு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஹஸ்பண்ட், நீ ஒன்றும் கவலைப்படாத, என்னோட கம்பெனியில் செட்டில்மெண்ட் பைசாவும் பிஎஃப் பணமும் இருக்குது, அதை எடுத்து நம்ம புக்கை பப்ளிஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவங்களும் சந்தோஷப்பட்டு நிறைய புக்கை பிரிண்ட் பண்ணி ஃப்ரண்ட் பேஜில் இவங்களோட ஃபோட்டோவே வச்சு அந்த புக்கெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. ஆனால் கொஞ்சம் புக்கு தான் விற்கிது, நிறைய புக்கு விற்காம வேஸ்ட்டாக தான் போகுது. ஸோ இவங்க ஃபினான்ஷியலாக ரொம்ப ப்ராப்ளம் வந்து அதை வேணான்னு சொல்லிட்டு முடிவெடுத்து கைலங்கலையில போட்டுறாங்க. இப்போ இதுல வந்த காசுல ஒரு ஹோட்டல்ல சாப்பிடலான்னு போறாங்க. பார்த்தா இவங்க புக்ல எழுதின டிஷ் தாங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதை பார்த்ததுமே அந்த செஃப் வந்து கூப்பிட்டு பேசுறாங்க. அவர் இதை கேட்டதுமே அந்த புக்கை படிச்சுதான் இந்த டிஷ்ஷை நான் செஞ்சேன்னு சொல்றாரு. அதை கேட்டதுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ அந்த புக்கு நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனால் பப்ளிஷ் பண்ணதான் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு கைலங்கலையில போய் திரும்பவும் அந்த புக்கை வாங்கலாம்னு பாக்குறாங்க. ஆனா அந்த பையன், நீங்க எதுக்கு இந்த புக்கை வாங்குறீங்க, நான் நிறைய வீட்டுக்கு போய் வாங்கி நான் கேட்டு இந்த புக்கை வித்து தரேன்னு சொல்றாங்க. அது ஏத்த மாதிரி அவனும் வித்து தரான். ஸோ புக்கும் சேல் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இப்படியே நல்லா போய் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டு இந்த புக்கு நல்லா சேல் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங்ல பாராட்டுறாங்க. அப்ப அந்த பத்திரிகையில பிரிண்ட் பண்ண முடியாது சொன்னவரும் வந்திருப்பாரு. சோ ஹீரோவை பார்த்ததுமே, உங்க வைஃப் நல்லா பெரிய ஆளாக போறாங்க, ஆனா நீங்க மட்டும் இப்படியே தான் இருக்க போறீங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுல இருந்தே இவங்க வைஃப் மேல யூகோ வர ஆரம்பிக்குது. அப்ப இவங்க அந்த ஹோட்டல்ல பேசும்போது ஒரு டெலிவிஷன் சேனல் இருந்து ஒருத்தவங்க பார்த்திருப்பாங்க. அதே டைம்ல வீட்டுக்கு வந்ததுமே இவங்க ஹஸ்பண்ட் வைஃப் கிட்ட, நீ ஓரளவுக்கு மேல போகணும் தான் ஆசைப்பட்ட, சோ அதே மாதிரி நீ மேல போயிட்ட, சோ இனிமேல் நான் உனக்கு தேவைப்பட மாட்டேன், அதனால நான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே டைம்ல அந்த ஹோட்டல்ல பார்த்த டிவி சேனல் இருக்கு, அவங்க இவங்களை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டதுமே இங்கேயே ஒரு ஷோ நடத்தலாம் சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அதை கேட்ட இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே சொல்றாங்க. ஆனா அவர் திரும்பவும் அந்த வேலையை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. ஆனா இவர் நிறைய இன்டர்வியூ எல்லாம் அட்டெண்ட் பண்றாரு. ஆனா வேலை கிடைக்க மாட்டேங்குது. அதே டைம்ல இவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல போயிட்டே இருக்காங்க. பட் வீட்டை கவனிக்காம விட்டதால இவங்க அத்தையும் திட்டுறாங்க. அதுக்காக சமையல் செய்யறதுக்காக ஆளெல்லாம் போறாங்க. ஆனா அந்த சமையல் பிடிக்காம இவங்க பையனுக்கு வயிற்று வெளியே வந்துருது. சோ இதை புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பொண்ணுங்களால ஓரளவு தான் சாதிக்க முடியும் போலான்னு நினைச்சுக்கிட்டு நம்ம குழந்தைங்களை பாத்துக்கலாம்னு அந்த ஷூட்டிங் போகாமலே விட்டுறாங்க. அப்பன்னு பார்த்து இவங்க ஹஸ்பண்ட் ஒரு கம்பெனில இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாரு. ஆனா ஃபைனல் இன்டர்வியூ மட்டும் லேட்டா தான் வருவார். எதுக்காக இப்படி வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஒய்ஃபும் வேலைக்கு போறாங்கன்ற விஷயத்த சொல்றாங்க. அவர் உங்க ஒய்ஃப் யாருன்னு கேட்கறாங்க. தரலான்னு சொன்னதுமே அவங்க எழுதின சமையல் புக்ல உங்களை பத்தியுமே எழுதிருப்பாங்க, ஹஸ்பண்ட் மட்டும் இல்லைனா நான் இந்த இடத்துக்கே வந்திருக்க மாட்டேன், சோ அவங்களோட வெற்றிக்கு நீங்க தான் காரணம்னு சொல்லி எழுதிருப்பாங்க. இப்பதான் உங்களை நேர்ல பாக்குறேன். ஹஸ்பண்டோட கனவுக்கு ஒய்ஃப் உதவி கேள்விப்பட்டிருக்கா, ஆனா நீங்க ஒய்ஃப்காக நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. இந்த வேலையுமே உங்களுக்காக தான் சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதுமே தான் இவருக்கு நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. அண்ட் ஒய்ஃப் கிட்ட சொல்லி, நானும் பொதுவான ஹஸ்பண்ட் மாதிரி இருந்துட்டேன், இனிமேல் நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன், நீ ஷூட்டிங் போனா வீட்டுல பாதி வேலையை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்றேன்னு சொல்றாரு.